நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக வீடியோவில் பதிவேற்றம் செஞ்சதில்லை. எல்லாமே வந்துட்டு ஹெல்பிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். முதலாக பிரச்சனை எங்கே வந்த நிலைவை தான் எங்கெல்லாம் வந்து அப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து தண்டை சொந்த பணத்தை வச்சு கொண்டு உதவி செஞ்சு கொண்டு இருந்த ஒரு ஐயா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா இந்த யூடியூப் மூலம் உதவி செய்கிறதால வந்து என்ன நன்மை கிடைக்கிது என்றதை வந்து சொல்லும். போன சில இடங்களில் வந்துட்டு கல்லால் கூட எரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த குடும்பத்துக்கான ஹெல்ப் வந்து பண்ணலைன்னு சொல்லி உங்களோட சொந்தக்காரர்கிட்ட போய் கேட்டால் கூட எண்ணி தந்துடுவாங்க. அந்த மனுஷன் வந்து அள்ளி இந்த பிடிங்கன்னு சொல்லி எத்தனை பேருக்கு வந்து கொடுத்து கொண்டே இருந்தவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஐயா வந்து இது தேவையில்லை, இது செய்யக்கூடாது, இது வந்து நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்பால் வருமானம் வந்து என்ன செஞ்சாலும் சரி கொள்ளை எடுத்தான் செய்கிறாங்க. ரெண்டு சம்பளத்துலேருந்து 2 பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். ஆனால் வீடியோ எதுவுமே போடலை. இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குற அந்த 2 பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அந்த 2 பேரும் யார் அப்படி. ஒன்றுகள் இறங்கிட்டோம். இதுலேருந்து வெளியில் வந்தால் சொல்லுவாங்க கொள்ளையடிச்சது போதும் பண்ணி தடித்து போய்த்தானுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இறங்கிட்டு நின்றா சொல்லுவாங்க கொள்ளையடிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ இந்த கார் எடுத்ததுக்கான நோக்கம் வந்து நாங்கள் தூரங்களுக்கு ட்ராவல் பண்ணோம்ண்டு அதையும் இப்போதைக்கு தவிக்க முடியாத காரணத்தால் வந்து அதை கொடுத்துட்டோம். சம்பாதிக்கிறது என்று வந்துட்டு யூடியூப்பினோட சம்பாதிக்கலாம், ஆனால் என்ன பண்ணியும் சம்பாதிக்கலாம் என்ற மாதிரியான ஒரு வழி வந்துட்டு ஆரம்பத்தில் செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள மற்ற கிளப்பில் நிறைய உதவி வீடியோ செய்கிற யூடியூபர்ஸ் இல்லை, ஆனால் இப்போ செய்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் நாங்களாகவும் இருக்கலாம். ஹெல்பிங் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கள்கிட்ட மைண்ட் இது கிடையாது. செய்வோம்ன்றது தான் பயணித்தது. ஆனால் இன்றைக்கு இந்த ஹெல்பிங்கை விட போகிறோம்ன்றது தான் பெரிய கவலையாக இருக்குது. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி திவா. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு ஒரே இடத்துல 2 பேரும் இருந்து ஒரு ட்ரைவ் ஒன்று பண்ண போகிறோம். ட்ரைவ்ன்றதை தாண்டி கண்டிப்பாக இன்றைக்கி பேசி ஆக வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இலங்கையில் எந்த பக்கம் போனாலும் கண்ணுக்கு தெரிகிறதும் காதால் கேட்கக்கூடியமான ஒரு நியூஸ் என்ன. ஆமாம், உண்மையில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோ செய்கிறவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அண்ட் ஹெல்பிங் வீடியோ செய்கிறவங்க வந்து எப்படி மற்ற வாகனம் வாங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்கிறவங்கள வந்து தாக்கி கொண்டிருக்கிறாங்க, இல்லைன்னா விமர்சித்து கொண்டிருக்கிறாங்க, இப்படியும் வைக்கலாம். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து நாங்களும் ஹெல்பிங் வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் வந்து இந்த சேனல், அதாவது ஆர்ஜி தமிழா சேனல் வந்து ஹெல்பிங் வீடியோ தான் செஞ்சுருக்கோம்ன்றதுக்காக வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்களும் பேசணும். இதுக்கப்புறமா வந்து நாங்களும் ஹெல்பிங் தொடரலாமா இல்லையா என்ற ஒரு முடிவும் வந்து இந்த இடத்துல எடுக்கணுன்றதுக்காக தான் நாங்களும் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். உண்மையிலே வந்து இந்த ஹெல்பிங்கை வந்து நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம், நிறைய நியூஸ்களில், அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் போட்டது எல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் ஹெல்பிங் செய்ய வேண்டாம், நீங்கள் அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் அப்படி இருக்கட்டும், அவங்களோட முகத்தை காட்டி நீங்கள் அவமதிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தவங்க. நிறைய நாளாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான ஒரு முடிவு கட்டணும். நாங்களும் இதுக்கான ஒரு தீர்வை இதோட சேர்த்து முடிச்சிருவோம்ன்றதுக்காக வந்து தான் இந்த காணொளி மேக் பண்ணுறோம். நாங்கள் இதை எப்படி ஆரம்பித்தோம், ஸோ எப்படி வந்தது என்ற முழு விளக்கத்தையும் வந்து நாங்கள் இதில் வந்து சொல்ல போகிறோம். எங்களுக்கு வந்து என்ன கிடைக்கிது யூடியூப்பால், நாங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், உதவி செய்கிறதால வந்து என்ன நன்மைகள் என்ன தீமைகள் என்ற எல்லா விளக்கத்தையும் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சுன்னா நேட்டிலேருந்து வந்து நிறைய லிங்க், அது மெசஞ்சராக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதாவது டிக்டாக்காக இருக்கட்டும், இது எல்லாத்தினூடாக வந்து நிறைய லிங்க் வந்துட்டு நிறைய வீடியோக்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. தெரிஞ்சவங்க தொடக்கம் தெரியாதவங்க வரைக்கும்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி என்னடாப்பான்னு சொல்லிட்டு நம்மளும் போய் கிளிக் பண்ணி பார்த்தா எல்லாமே வந்துட்டு ஹெல்பிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஸோ ஆரம்பத்திலேருந்து நாங்கள் இந்த ஹெல்பிங் பண்ணும்போது பிரச்சனைகள் அப்படி சொல்லி எதுவும் வரல. நடுவில் போய் கொண்டிருக்கும் போது தான் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அந்த ரீசெண்டாகவும் கூட வந்துட்டு இன்னும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்பிங் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கள்கிட்ட மைண்ட் இது கிடையாது. அது உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு இருந்துச்சே தவிர அந்த உதவியை வந்து நம்ம பிற்காலத்தில் நம்ம பெரியாளாக வந்ததுக்கப்புறமா அதை வச்சு கொண்டு 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருந்தோம். ஆனால் அந்த மீடியா ஃபீல்டு அப்படிங்கிறது வந்துட்டு எங்கள்கிட்ட கெரியர், அதாவது சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு, ட்ரீம், லட்சியம் எல்லாமே அதுதான். ஸோ இந்த ஒரு மீடியாவுக்காக வேண்டி நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய இடங்களில் ஓடிவிட்டு நிறைய மீடியாக்கள் வந்து வேலை செய்து ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க. சரி, ஓகே. அப்போ மீடியா இன்ட்ரெஸ்ட் தானே உங்களுக்கு இருந்தது. ஆனால் ஏன் நீங்கள் உதவி செய்கிறதுக்காக வந்தீங்க? கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யறதுன்னா நிறைய காசு வரும், அதில் வந்து கொள்ளையடிக்கலாம், கொள்ளையடித்து நீங்கள் வந்து நல்லா இருக்கலாம்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஹெல்பிங்ன்றதுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. உண்மையிலே அது இல்லை. ஆரம்பத்தில் நான் பிறகு சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சாதிக்கணுமன்ற ஒரு ஆசை இருந்தது.
ஏதாவது ஒரு வகையில், அதாவது மீடியான்ற ஒரு ஃபீல்டில் தான் ஏதாவது ஒன்று செஞ்சு சாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருந்தாங்க. அப்போது வந்து அந்த ரேடியோவில் வேலை செய்கிறது அண்ட் டிவி ப்ரோக்ராம்களுக்கு சாங்ஸ் கேட்குறது அப்படின்ற மாதிரி வந்து நான் எடிட்டிங் சைட்டாக இருக்கட்டும், அவன் வந்து ஆர்ஜி சைட்டாக இருக்கட்டும், எல்லா பக்கத்தாலையும் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ட்ரை பண்ணுன்றதை தாண்டி வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த யூடியூப் வந்து சோலோவாக க்ரியேட் பண்ணி நம்மளே, அதாவது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட முதலாவது உழைப்பை மட்டும் போட்டு, அதாவது ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோனும் இப்படி நார்மலாக இப்படி மைக்குகள் இல்லாட்டியும் இலங்கை புறமதிக்கு வந்து ஒரு 3000-4000 ரூபா போகக்கூடிய மாதிரி வந்து ஒரு சின்ன மைக் இருந்தாலே போதும், நம்ம யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம், வ்ளாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோஸை பதிவு செய்கிறது மூலம் வந்து அதில் ஒரு சின்ன ஏர்னிங் வரும். அதை வச்சு கொண்டு நம்ம அடுத்த கட்டத்தில் நகரலாம் என்ற ஒரு மைண்ட் தோட்டில் தான் உண்மையிலே வந்து யூடியூப்பில் வந்தாங்க. ஆரம்பத்தில் என்ன சொன்ன மாதிரி வந்து நான் பிறலாத நனுஷன் எல்லாரும் சேர்ந்து வந்து கொழும்பு சைட்லலாம் போய் வந்து வேலை செஞ்சுருந்தோம். வேலை செஞ்சுட்டு இப்படி இந்த யூடியூப் செய்கிறதுக்காக வந்து, ஏனெண்டா எங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓரளவு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அண்டன்றைக்கு ஏவலஜி சாப்பிடக்கூடிய மாதிரி வந்து இருந்த ஒரு ஃபேமிலி. அவங்கள்ட்ட போயிட்டு வந்து எங்களுக்கு இது தேவை, நல்ல ஒரு கேமரா வாங்கணும், நல்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், ஒரு சிஸ்டம் எங்களுக்கு தேவை, இதை வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்டால் வாங்கி தரக்கூடிய நிலை ஒருத்தரையுமே இல்லை உண்மையிலே. அப்போ நாங்கள் யோசிச்சிருந்தாங்க இந்த யூடியூப்குள்ளே வந்து இந்த யூடியூப்பை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் வர வருமானத்தை எடுத்துக்கொண்டு வச்சு நம்மளை டெவலப் பண்ணலாம்னு சொல்லித்தான் முதலாக வந்து இந்த யூடியூப்குள்ளே கால் எடுத்து வச்சுறாங்க. இப்படி கால் எடுத்து வச்சதுலேருந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கான ஒரு விசேஷமான செயல்கள் வந்து சேர்ந்தது. அதாவது ஆரம்பத்திலே நீங்கள் ஃபெஸ்ட் வீடியோக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து ஊரில் என்ன நடக்குது, வித்தியாசமான இடங்கள் இருந்தால் அதை ட்ரிவியூ பண்ணுறது, வித்தியாசமாக என்ன நடந்தாலும் அதை வந்துட்டு அப்படியே ப்ளாக் பண்ணி போடுறது தான். ஸோ அப்படியே பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்கள், அதாவது மக்கள் கேட்ட கேள்விக்கு மக்களுக்கே நாங்கள் செய்து அவங்கள்ட்டே ஒப்படைச்ச ஒரு விஷயம் தான் இந்த ஹெல்பிங்கிறது ஒன்று. நாங்களாக வந்து அதுக்குள்ளே போய் உள்வாங்கல. அதாவது இப்படி வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்ட கேள்வி, தம்பி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, சரி தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்து இந்த ஒரு நிலைமையில் இருக்குது, அவங்க வந்துட்டு படமாக பிடிச்சி வந்து நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் போடலாம் தானே, அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும் அப்படி சொல்லி கேட்டுருந்தாங்க. நம்மள்ட்ட யார் என்ன ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் சரி, கெட்ட விஷயம் சொன்னாலும் சரி, நம்ம அதை எதிர்த்து ஒரு 4 வார்த்தை பேசலாம்னு சொன்னால் நம்மளுக்கு திருப்தியாக இருக்குது. அதாவது சின்ன வயசுலேருந்தே பழக்கம், எதாக இருந்தாலும் வாக்குவாதப்பட்டு தான் அதை வந்து சமாளித்து அப்படி போகிறது. அப்போ அப்படி கேட்கும்போது இல்லைனா எங்களோட கெரியர் வந்து இது கிடையாது, எங்களோட பாதை வந்து இது கிடையாது, நாங்கள் நேர்பாதையில் எங்களில் போயிட்டுருக்கோம், இப்படி செய்கிறேன்னு செய்கிறது தெரியாது, இதால் நிறைய பிரச்சனை வரும் அப்படி சொல்லி சொன்னது. இல்லை தம்பி, நீங்கள் செய்கிறதே சரி தம்பி, நீங்கள் செய்கிறத சேர்த்து நீங்கள் வீடியோ தானே, அதாவது மீடியா தானே உங்கள்கிட்ட ஃபீல்டு, நீங்கள் வீடியோ தான் பண்ண போகிறீங்க, எடிட்டிங் தான் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த குடும்பத்தோட நிலைமையை எடுத்து நீங்கள் போடும்போது அதை பார்த்து உதவி செய்கிற மனப்பாங்க இருக்கிற 4 பேர் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ண போகிறான். ஸோ நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க, அதாவது இந்த மீடியா வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி அந்த குடும்பமும் ஒரு சைட்டெல்லாம் வாழ்ந்துட்டு போக போகுது. அப்போ ஒரு கல்லில் இந்த 2 மாங்கலாம் சொல்லுவாங்க தானே தம்பி, அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் பண்ணி பாருங்கள், நாளைக்கு அந்த குடும்பம் உங்களுக்கு சொல்கிற தேங்க்ஸ்யோ, அந்த குடும்பம் நல்லா இருக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும் தம்பி. ஸோ பண்ணி பாருங்க அப்படி சொல்லி ஒருத்தங்கள் எங்களுக்கு பண்ண அட்வைஸை வச்சுக்கொண்டு தான் சரி உங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறாங்களே நம்ம பண்ணி பார்ப்போம்னு சொல்லி முதலாக ஒரு குடும்பத்துக்கான ஒரு ஹெல்ப்பை வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது. அப்போ எங்களோட கையில் வந்து எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டாக அந்த குடும்பத்தோட நிலைமையை அறிஞ்சு நாங்கள் வீடியோ வந்து பண்ணி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட நிலைமை ஓரளவுக்கு வந்து மாறி இருந்தது. ஸோ அதுதான் அப்படியே தொடர் வரிசையாக எங்களை இழுத்துக்கொண்டு ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சேர்த்தது. சரி, இப்போ ஆரம்ப கட்டத்திலே வந்து இந்த ஹெல்பிங் என்றது உண்மையாக நாங்கள் அதாவது இந்த யூடியூப்களில் வர்றதுக்கு முந்தையே நான் பார்த்துருக்கேன் நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி வந்து வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து அந்த டைமில் டிக்டாக் அவ்வளோ பெரிய செய்தி இல்லை நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், உதவி செய்கிற அந்த வீடியோஸ் வந்து. அப்போ அந்த டைமில் வந்து உண்மையிலே நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. சத்தியமாக இது வந்து பொய்க்கு சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கும் அது ஒரு மாதிரியாக இருந்தது. என்று சொல்லி சொன்னால் இவங்களோட முகத்தை இப்படி காட்டுறது. ஸோ இன்றைக்கி ஒரு 15 வயசு பிள்ளையோ இல்லை 16 வயசு பிள்ளையோ முகத்தை காட்டுறோம், ஒரு கொஞ்ச நாளையால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளை பெருத்திரும், நாளைக்கு அந்த பிள்ளையோட நிலைமை என்னமா போகும் அப்படின்னு சொல்லி நானும் உண்மையிலே வெளியிலேருந்து ஒரு விமர்சித்த ஒரு ஆள் தான். இப்படி இது தேவையில்லை, இது செய்யக்கூடாது, இது வந்து நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சேன்னா தான். அப்போ நான் வந்து யூடியூப்குள்ள வரைக்குள்ளே பிறலாண்டையோ சரி இல்லை அனுசாண்டையோ சரி நான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். நான் வந்து இந்த ஹெல்பிங்கிறது வந்து நம்ம பண்ணக்கூடாது, இது வந்து தேவையில்லை, பண்ணினாலும் நம்மளால் முடிஞ்சதை ஒருத்தங்கள்ட்ட இப்போ அவங்கள்ட்ட கஷ்டத்தை காட்டாமல் நம்மள்ட்ட காசு இருந்தால் அந்த காசை கொடுத்துட்டு அவங்கள இப்படி நல்லா வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸ் வீடியோ மாதிரி வந்து அதை எடுத்து போடணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹர்ஷா சாய் மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணலாமன்ற இதில் சொல்லியிருந்தேன் வந்து.
ஆனால் உண்மையிலே அந்த டைமில் நாங்களே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ நம்ம இப்படி இந்த வீடியோ செய்யலும் என்று யோசிக்கக்குள்ள வந்து உண்மையிலே செய்யலை. பிறலாண்ட வாழ் வந்து ரிக்வஸ்டாக கேட்கல வந்து பிறலான்னு சொன்னோம். அப்போ உண்மையாக வந்து சரி முதலாவது வீடியோ தானே பண்ணி பார்ப்போம், அது வந்து எப்படி வருது, உண்மையிலே யாராச்சும் விமர்சிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இதோட நம்ம அதை நித்தாடிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அதை முதலாவது வீடியோ வந்து தொடங்கினாங்க. அப்போ அந்த டைம் வந்து அவங்களுக்கு எந்த வித காசும் கொடுக்கல. முதலாவது வந்து வீடியோ மட்டும் தான் பதிவு செஞ்சு போட்டிருந்தாங்க. ஏன்னா முதல் கட்டமாக கொடுக்குறதுக்கு கூட காசோ இல்லை ஸ்பான்சர் மாரோ எங்கள்கிட்ட இல்லை. எங்களை யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்குமே இது இல்லை. அப்போ வந்து ஒன்றுமே செய்யலைண்ணே. அப்போ அந்த கட்டத்தில் வந்து வெறும் வீடியோ மட்டும் பதிவேற்றம் செஞ்சு போட்டிருந்தோம். அதுக்கான உதவிகள் வந்து அவங்களுக்கு சரியாக வந்து சேர்ந்துருந்தது. அதுக்கு நாங்கள் வந்து அவங்கள்ட்ட எல்லாமே கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து எடுத்து பாராட்டினோம். அவங்களை எடுத்து உங்களால் வந்து இப்படி இருக்கிறாங்க தம்பி, அண்ட் வந்து உண்மையாக நீங்கள் நன்மை செய்கிறீங்க தம்பி. அதை தாண்டி எங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி என்று சொல்லலாம். இவங்க நல்லா இருக்கைக்குள்ளே வந்து இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் 22 வயதில் ஆரம்பிச்சிருப்போம்னு வச்சுருக்கேன் அந்த டைம் இருக்கும் போல். அப்போ அந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு இல்லாதவங்களுக்கோ யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சின்ன காசை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க சந்தோஷப்படுற சிரிப்பை பார்த்தாக்குள்ள நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம் நம்மன்ற மாதிரி வந்து. அப்போ ஒரு ரூபா காசுமே இல்லாமல் இருந்த நாங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு உதவியை செய்யக்குள்ள வந்து அதை பார்க்கக்குள்ள திருப்தியாக இருந்தது. வா, ஏதோ ஒன்று வந்து நம்மளால் ஒரு பாலமாக இருந்து இதை நடத்தி கொடுத்துருக்கோமே அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. அதுதான் அடுத்த பாதைக்கு வந்து வழி எடுத்து கொடுத்தேன்னு சொல்லலாம். முதலாவது வந்து இந்த வீடியோ பதிவேற்றம் செஞ்சு அவங்களுக்கு அடுத்த ஹெல்ப்பிங் கிடைச்ச உறவு வந்து ரெண்டாவது வீடியோ குரூப்லேயே நான் சொல்லியிருந்தேன் விரலாண்டு என்னென்னா ஒரு மாதத்தில் ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ செய்வோம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன இல்லை, ஒரு வீடியோ 2 வீடியோ செய்வோம். அதுக்கு மேலே வந்து நம்ம செய்ய தேவை நம்மளோட வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி. ஆனால் இல்லை, அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து கோல் அடித்தவங்க. கோல் அடிக்கக்குள்ளேயும் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பாட எங்களுடைய ஆரம்பத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து பாட்டு பாடுறது, டான்ஸிங் பண்ணி போகிறது இப்படித்தான் இது இருந்தது. ஒரு பாட்டு படிக்கிற அண்ணா வந்து பாட்டி எடுக்க போயிருந்தோம். அப்போ வந்து அந்த அண்ணா சொல்லியிருந்தவர் இப்படி எதிர்த்து யாராச்சும் சந்திக்க போக கூட சொல்லுவாங்க, இப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி இருக்குது தம்பி, நீங்கள் ஒருக்க வந்து பாருங்கள், அவங்கள வந்து பார்த்தீங்களேன் அவங்களுக்கு விளங்கு தம்பி அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ நான் அதை அவாய்ட் பண்ணி கொண்டே இருந்தேன். இல்லை அண்ணா இவங்கள தான் பாட்டி எடுக்க வந்து நாங்கள் அதை போய் பார்க்கல, விடுங்க. ஏண்டா உண்மையாக ஒரு இளைஞன மனசுன்றது தான் பிரச்சனை. போய் அந்த இடத்துல அந்த கஷ்டங்களை பார்க்கல வந்து நம்மளாலே முடியாது. என்னடா செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு பார்த்தா நம்மளாலே முடியாது. அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு யோசித்தாலும் நம்மளால் முடிஞ்சது வந்து இந்த மீடியான்றது ஒன்று இதை வழிக்கு கொண்டு வந்து அது மூலம் உதவி செய்கிறவங்கள்ட்ட கொண்டு சேர்த்து அவங்களுக்கான தேவையாக வந்து பூர்த்தி செய்கிறது, இதான் நம்மளால் முடிஞ்சது. அப்போ என்ன செய்யலாம்னு வெளிப்பட்டு பார்த்தா கண்டிப்பாக அந்த இடத்துல போய் பார்க்கல வந்து அவங்க அழகுள்ள சாப்பாடே இல்லாமல் இருக்கும் தம்பி, இந்த டைமில் கஷ்டமாக இருக்கே தம்பி என்று சொல்லக்குள்ள வந்து என்னடாப்பா செய்கிற ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். இப்போ ஹார்ட் எடுத்து உதவி கேட்குற நமக்கே உதவி ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. கோல் எடுத்து கேட்டால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இப்படி இருக்கக்குள்ள நம்ம இப்படி அவங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்குறேன். அந்த டைமில் மட்டும் ஒரு நாளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அடுத்த நேரம் வந்து இது அரசாங்கத்தை எடுத்து கொண்டு சேர்க்குறதா இல்லை வேறவங்கள்ட்ட எடுத்து கொண்டு சேர்க்குறதா இப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. வந்து உங்களுக்கே தெரியும் வந்து இப்போ நாங்கள் அடிக்கடி சொல்கிறது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக விசாரிங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட போய் நெருங்கி பழைய அவங்கள்ட்ட கேட்கக்குள்ள தான் இன்றைக்கு வந்து உண்மையில் எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கும் தம்பி என்ற மாதிரி. ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் கூட இருந்திருக்காங்க, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கே தெரியாமல் நமக்கே தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அவங்களோட போய் நம்ம பழைய இருக்க மாட்டோம். அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரர்களையோ இல்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு ஆக்களையும் சந்திக்கக்குள்ள வந்து அவங்கள்ட்ட சொல்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு என்ன செய்யறாப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு நாங்கள் வந்து அதுக்கு முதல்ல செஞ்ச யூடியூபர்ஸ் மாதிரிலேருந்து எல்லாத்தையும் வந்து அட்வைஸ் கேட்டு என்ன செய்யலாமன்றதை ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறமா வந்து இந்த யூடியூப்பில் வந்து சரியாக ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி இதுக்கப்புறமா இந்த மீடியா வந்து அப்படியே கெல்பிங் கூட கொண்டு போவோம் என்று சொல்லி அப்படியே வந்துட்டேன்னு. ஏன்னா நிறைய கெல்பிங் பண்ணுறவங்களும் சரி இல்லை உதவி செய்கிறவங்களும் சரி புலம்பெயர் நாட்டிலேருந்து உதவி செய்கிற நிறைய பேர் வந்து எடுத்து சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் செய்யுங்க தம்பி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி உண்மையில் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதான் சொல்லணும் உண்மையில் இந்த இடத்துல வந்து. அப்போ அவங்கள்ட்ட அந்த சப்போர்ட்டாலேயும் உண்மையிலே நம்மளால் இன்னொருத்தவங்க நல்லா இருக்கிறாங்கன்ற பார்க்கக்குள்ள வர ஒரு சந்தோஷத்தாலேயும் வந்து பதிவேற்றம் செய்ய ஆரம்பித்தோம். உண்மையிலே அதால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கிது, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அதால் என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அந்த வீடியோவை வந்து நிறைய பேர் பார்க்குறதால அதில் வர வருமானம் வந்து எங்களை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி வந்து உண்மையாக போதிய அளவு இருந்தது. அதை நாங்கள் சொல்லுவோம், இது வந்து நார்மலான வீடியோ செஞ்சிருந்தாலும் வரும், இல்லை மற்ற வீடியோ செஞ்சாலும் வரும், இந்த ஹெல்பிங் வீடியோ செஞ்சாலும் வரும், எந்த வீடியோ செஞ்சாலும் வரும். அது நீங்கள் எப்படிப்பட்ட வீடியோ பதிவேற்றம் செய்ய போகிறீங்கன்றது வந்து உங்களோட கையில் இருக்குது.
அப்போ அதுக்கு நாங்கள் வந்து இந்த கெல்பிங் வீடியோன்றதுக்குள்ளே உள்ளே வந்ததுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும் போல 1.5 வருஷம் இருக்குது. இந்த 1.5 வருஷமும் உண்மையிலே நிறைய உறவுகளை சம்பாதிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 காணொலி பதிவேற்றம் செஞ்சு போட்டிருக்கோங்கன்னு வைங்களேன். அந்த 100 காணொலி பதிவேற்றம் செஞ்சு போட்டவங்களும் உதவி பெற்றிருக்காங்க எங்கள் மூலம் வந்து. உண்மையிலே அதில் சில பேர் வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்தில் நோக்கி நகருது. சில பேர் அந்த உதவியை எடுத்துக்கொண்டு மோசடி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறேன், இப்போ நாங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், உங்களை வாழ்வாதாரத்துக்கு கேட்பாங்க, கோழி வளர்க்கப்புறம் தம்பி இதை செஞ்சுருந்தீங்கன்னா நாங்கள் இதுக்கப்புறமா நல்லா இருப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கோழி வளர்க்குறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே செஞ்சு கொடுப்போம். செஞ்சு கொடுத்து போட்டு ஒரு 5 மாதம் போய் பார்த்தா கோழி எல்லாமே இருக்காது, வித்துட்டு போயிடுவாங்க. அப்போ உண்மையாக வந்து அதை பார்க்கல வந்து கவலையாக இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட யூடியூப் தளத்தில் ஒரு நாள் கூட அப்படி நல்லா இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாளும் வீடியோ எடுத்து நாங்கள் அதை பதிவு செஞ்சு போட மாட்டோம். ஆனால் உதவி செஞ்சவங்கள்ட்ட நாங்கள் அதை தெரியப்படுத்துவோம். இப்படி இவங்க போயிட்டாங்க, அது உங்களுக்கு காலியாக இருக்குது, அப்படி எங்களுக்கும் காலியாக இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்டையும் போய் அதை தெளிவுபடுத்தி பேசி உதவி செஞ்சவங்கள்ட்டையும் சொல்லுவோம். ஏன்னு சொல்லி சொன்னால், இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லி திரும்பியும் எடுத்து ஒருத்தங்களை மானக்கெடுத்தக்கூடாது. அவங்க கஷ்டத்தை நிமித்தம் கேட்டாங்க, நாங்களும் அந்த உதவி செஞ்சிட்டோம். அதை இவர் வந்து பிள்ளையாக பயன்படுத்திட்டாருண்டா அது நம்மளோட கையில் இல்லை. ஏன் ஆரம்பத்தில் ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்காக நாங்கள் வந்து உதவி செஞ்சு நீங்கள் இவ்வளோ வந்து பிள்ளையாக பயன்படுத்தினீங்க, இப்போ இந்த காசெல்லாம் திருப்பி தாங்கன்னு சொல்லி கேட்கல. அது அவங்கள்ட்ட கடவுள் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பார். அந்த சான்ஸ் தான் இப்போ எங்கள் மூலம் புலம்பெயர் மக்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வைங்களேன். அந்த இதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தணும். இதுக்கப்புறமா வந்து அவங்க கெட்டு போய்த்தாங்கன்னு விட்டு நாங்கள் திரும்ப போய் வீடியோ பிடிச்சிட்டு இவங்க இப்படி கெட்டு போய்த்தாங்க, நாங்கள் உதவி செஞ்சதுக்கு காசு எல்லாம் வந்து வீணடிச்சிட்டாங்க, புலம்பெயர் மக்கள் கஷ்டப்பட்டு உதவி செய்கிறது, இதெல்லாம் அவங்க வீணடி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நாங்கள் பதிவேற்றம் செஞ்சு போட மாட்டோம். அதை சமூக வலைத்தளங்களில் அவங்களோட தனிப்பட்ட முறையில் வந்து பேசினாலும் அதை வந்து பதிவேற்றம் செஞ்சு நாங்கள் கடைசி வரைக்கும் ஒரு நாளும் போட்டதில்லை. அதையும் தாண்டி கடுமையான வார்த்தைகள் பிரயோகங்கள் எங்களோட சேனலில் ஒரு நாளும் நாங்கள் பதிவேற்றம் செஞ்சதில்லை. இரண்டாவது செய்யக்குள்ளே வந்து எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். வந்து இப்போ என்னென்னா இன்னொன்று இருக்குது, நீங்கள் அதை நாங்கள் இப்படி செய்கிறோம், இன்னொரு ஹெல்பிங் வீடியோ செய்கிறார்கள் தான் தப்பாக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நாங்கள் சொல்லலை. உண்மையிலே ஒருத்தங்களை பார்த்து தான் இன்னொருத்தங்கள் வந்து ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கொண்டு நம்மளும் செய்யலாம்னு சொல்லி வளர்ந்து வரேன். எப்படி சொல்கிறேன், இப்போ நாங்களும் வீடியோ ஆரம்பத்தில் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள மற்ற கிளப்பில் நிறைய உதவி வீடியோ செய்கிற யூடியூபர்ஸ் இல்லை, ஆனால் இப்போ செய்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் நாங்களாகவும் இருக்கலாம். இவங்க செய்கிறாங்க, இது மூலம் இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களும் பார்த்து வந்திருக்கலாம், அதான் உண்மை. ஆனால் ஒவ்வொரு ஆளுற கதைக்கிற விதங்கள் வந்து வேறு. அது சொல்லலை. இப்போ பிறலான் கதைக்கிறது வந்து ஒரு ஆர்ஜி, அவன் கதைக்கிறது வேறையாக இருக்கும், நான் கதைக்கிற விதம் வந்து வேறையாக இருக்கும். அது வந்து நேச்சுரலாக வரும். அது வந்து நம்மளை ஒன்றுமே வந்து சொல்லல. அது வந்து ஆனால் எப்படி அவங்களுக்கு உதவி வந்து போய் சேருதா, அது மூலமாக அவங்க நல்லா இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க வேண்டியது தான் நம்மளோட பொறுப்பு. அதாவது அது அணுகுமுறைன்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது அவங்களோட வந்து எப்படி நம்ம பார்க்குறோம், அவங்களோட எப்படி பேசுகிறோம், அவங்களுக்கான உதவி எப்படி பெற்று கொடுக்குறோம்ன்றதை பொறுத்து தான் இருக்குது. உண்மையிலே இவ்வளோ காரணங்கள் இருக்கு, அண்ட் இதையும் தாண்டி பல காரணங்கள் இருக்குது. இப்படி எடுத்துக்கொள்கிறப்ப இந்த உதவி அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்ரீலங்காவில் மட்டும் பண்ணுறது கிடையாது, எல்லா நாடுகள்லையும் எல்லா பேரும் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அது வேறு விதமாக எப்படி சொல்கிறோம், ஒரு ஆலயத்தினூடாக ஒரு ஃபவுண்டேஷனை நிறுவி அதுவினூடாக பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. சில மீடியாக்களும் பண்ணுது, சில நிறுவனங்களும் பண்ணுது, அப்படி பல வழியாலையும் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த யூடியூபர்ஸ் பண்ணுறது மட்டும் வந்துட்டு இன்னைக்கு விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. அது வந்து எப்படி நம்ம ஒருத்தங்களை அணுகிறோம் என்ற அணுகுமுறையை வச்சுக்கொண்டா விமர்சனத்துக்குலாம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒன்று வந்து உண்மையாக வந்து சில பிள்ளைகளோட முகத்தை வந்து வெளியில் காட்டுறது, அண்ட் அதை தாண்டி வந்து கடுமையான ஒரு கஷ்டங்களில் இருக்கிறவங்க அண்ட் வந்து இதை வீடியோவில் காட்ட முடியாததெல்லாம் வந்து வீடியோவில் காட்டுறது வந்து கொஞ்சம் அவமதிக்கத்தக்கது தான். அது உண்மையாக நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் அப்படி செஞ்சது இல்லைன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், வந்து ரீசெண்டாக இலங்கையில் இருக்கிற சட்டத்தின்படி சிறுவர்களை வந்து காணொலியில் காட்ட இயலாது. அதுக்கு நாங்கள் இப்போதைக்கு உண்மையாக வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே 2 விதமாக பார்ப்போம். ஒன்று வந்து எங்களுக்கு நடந்த பிரச்சனை முதல்ல சொல்லுவேன். ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, என்ன இந்த உதவி செய்கிறதால வந்து நாங்களும் மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து முதலாக பிரச்சனை எங்கே வந்தேன்னு சொல்லி பார்த்தா எங்கெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அதை நாங்கள் தெளிவான ஒரு காணொலி எடுத்து போட்டு ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்றதெல்லாம் வந்து சரியாக பதிவு செஞ்சோம். உண்மையாக மக்கள் அதை ஓகே பண்ணிட்டாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. அதிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரல. லாஸ்ட்டாக வந்து ஒரு போலீஸ் பிரச்சனை வந்து சரி ஓகே, இந்த உதவி செய்கிறதால என்ன நன்மை இருக்குது என்ன தீமை இருக்குன்றதை வந்து சொல்லுவோம். முதல்ல வந்து நம்ம நன்மைகளை பார்ப்போம். ஒரு ஹெல்பிங் யூடியூபர், அதாவது இந்த யூடியூப் மூலம் உதவி செய்கிறதால இல்லை, இந்த யூடியூப் மூலம் உதவி செய்கிறதால வந்து என்ன நன்மை கிடைக்கிது
என்றதை வந்து சொல்லும். மீடியா அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். அதாவது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டில் ஒரு இன்னொரு சம்பவம் நடந்தாலும் அது எல்லா நாட்டுக்கும் போய் சேர்ந்துடும். அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும். இப்போ இப்போ எப்படி சொல்கிற, இப்போ ஒரு கெட்ட விஷயங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசில் இருக்கிறவங்க வரைக்கும் பார்த்து அதை பின்பற்றுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு திரைப்பட பாடல் வருதுன்னு சொன்னால் அந்த பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடி போடுறது, கவர் டான்ஸ். இப்போ அது எத்தனை வயசு பிள்ளைகளும் ஆடி போடுங்கள். அப்போ அது மூலம் அதுக்கு கவரப்படுதுகள், அந்த பிள்ளைகள் வந்து அதை ஃபாலோ பண்ணுதுகள். அண்ட் அதே மாதிரி தான் இந்த ஹெல்பிங் அப்படிங்கிறது ஒன்றும். ஸோ ஆரம்பத்தில் ஒருத்தங்களோ 2 பேரோ பண்ணும்போது அதை மீடியாக்களில் கொண்டு வராமல் தனிப்பட்ட ரீதியில் பண்ணும்போது அது குறிப்பிட்ட வட்டாரங்களுக்குள்ள குறிப்பிட்ட ஒரு சிலரால் மட்டும்தான் பண்ணப்படுது. ஆனால் அதை மீடியாவில் வெளியில் கொண்டு வரும்போது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதை இன்னும் 4 பேர் 4 விதமாக வேறு வேறு இடங்களில் பறந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணதான் வந்து இந்த மீடியா, அதாவது இந்த யூடியூப்பினூடாக ஹெல்ப் பண்ணுறது ஒன்று. ஸோ இந்த வீடியோவை ஏன் நீங்கள் முகங்களை காட்டி வந்துட்டு மற்ற எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்டீங்க சொன்னால் அவங்களுக்கான அடுத்த கட்ட ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு. ஸோ அப்போ வீடியோ எடுக்காமல் இப்போ பேசினா ஒருத்தங்க நம்மளுக்கு காசு அனுப்பினோடனே அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம கொடுக்குறது 15,000 ரூபா, அவங்களுக்கு அங்கே தேவைப்படுறது வந்து 1,50,000 ரூபாவோட ஒரு உதவி. அப்படி சொன்னால் 15,000 கொடுத்தா 1,50,000 ரூபா வந்துட்டு அப்படி இங்கே பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் அது வீடியோ போட்டால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு போய் சென்று அடைஞ்சு அவங்க இதை வந்து பண்ணுறதுக்கு இலவாக இருக்கும். இந்த குரூப்புகள் இருக்கோ இல்லை மற்ற இதுகள் எல்லாம் இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஏன்டா எங்கள் அந்த 1,50,000 திருடக்கூடிய மாதிரி இப்போ வசதி இருக்குது. ஏன்டா இப்போ கொஞ்சம் ஸ்பான்சர் மாதிரி இருக்காங்க, அவங்களோட கதைக்கு எடுக்கலாம். ஆனால் அந்த டைமில் இல்லை. அந்த டைமில் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுறது மூலம் தான் எங்களுக்கு அவங்களோட அந்த உதவியை பெற்று கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ வேறு நன்மைகளை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ ஆரம்ப கட்டத்தில் உதவி செய்கிறன்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மனப்பாங்க வந்து. ஆனால் அரசாங்கத்து மூலம் சில பேர் வந்து கொஞ்சம் பக்கத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஆன உதவிகள் தான் சேர்ந்து கொண்டு இருந்தது. ஆனால் அந்த யூடியூப் மூலம் உதவி செய்ய வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே தெரியும் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஹெல்பிங் வீடியோ செய்கிறதுக்குன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு 10-15 கொஞ்சம் பாப்புலரான ஆட்கள் வந்து இருப்பாங்களான்னு நான் நினைக்கிறேன். தமிழில் மட்டும் கிடையாது, இப்போ சகோதர மொழிக்காரங்களும் வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து 10-15 பேர் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோக்களும் வந்து பார்க்கக்குள்ள வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த உதவிகள் போய் சேருதுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. உண்மையாக வந்து ஏனெண்டா இவ்வளோ கஷ்டப்பட்ட ஆட்கள் இருந்திருக்காங்களா, இவ்வளோ பேருக்கான உதவிகள் போய் சேருது. அப்போ உண்மையிலே வந்து ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் செய்கிறத தாண்டி மற்றவங்க செய்கிறத தாண்டி வந்து ஒரு உதவி போய் சேருதுன்னு சொல்லி ஒரு திருப்தி ஒன்று வந்து கிடைக்குது. என்ன சொன்னால் நினைச்சு கொள்ளுங்களேன், இத்தனை யூடியூபர்ஸ் மாதிரி இல்லை, ஒருத்தரும் உதவி செய்யலைண்டா அப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து ஆரம்பத்தில் என்ன செஞ்சு கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கக்குள்ள வந்து தெரியும். உண்மையிலே வந்து அவங்கள அதே கஷ்ட நிலைமையோட அப்படியே வாழ்ந்து கொண்டு அதே சமாளித்து கொண்டு இருந்திருக்காங்க. அது உண்மையிலே தெரியும். ஆனால் இந்த உதவி செய்கிறதால வந்து அவங்களோட அடுத்த கட்டமும் கொஞ்சம் அடுத்த நகருது. இப்போ நன்மைக்குள்ள நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க பாருங்கள். வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அக்கா யாழ்ப்பாணம் போன இடத்துல வந்து ஆக்சிடென்ட் பட்டு விழுந்துட்டாங்க. ஆக்சிடென்ட் பட்டு விழுந்து அவங்களால நடக்க முடியாத இடத்துல வந்து படத்தை வடுக்கையில் இருந்து கொண்டு இருந்தவங்க. அப்போ அந்த அண்ணா வந்து வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டது மூலம் நாங்கள் அவங்களுக்கு போய் வீடியோ எடுத்து போட்டோம். உண்மையிலே வீடியோ எடுத்து போட்டதுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கான கட்டில், அவங்களுக்கான வீல் சேர், அவங்களுக்கான பணம், மருத்துவ தேவைக்கான பணம் வந்து சேர்ந்துருந்தது. அப்போ அந்த டைமில் அவங்க சொல்லியிருந்தாங்க, தம்பி நான் இதெல்லாம் கிடைக்குமோன்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருந்தேன், ஆனால் கடவுள் மூலம் எங்களுக்கு இந்த உதவி வந்து கிடைச்சிது தம்பி. உண்மையிலே நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் கொண்டு சேர்த்த, நீங்கள் உதவி செஞ்சவங்க தான் எங்கள் தெய்வங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தவங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம போயிருக்கலன்னு சொல்லி சொன்னால் அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்டையோ எப்படியோ ஒரு வகையில் வந்து கேட்டு தான் ஒன்றும் முடியாமல் எங்களை தொடர்பு கொண்டிருக்காங்க. அதான் உண்மை. அப்போ நாங்கள் போயிருக்கலண்டா இன்றைக்கு அவங்கள்ட்ட நிலைமை வந்து எப்படி இருந்திருக்கோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அதான் உண்மை. இப்போ நாங்கள் உதவி செய்யலைன்றாலும் நாங்கள் அதை கொண்டு மற்றவங்கள்ட்ட சேர்த்துருக்கோம். அது மூலம் வந்து அவங்களுக்கான அந்த உதவி வந்து சேர்ந்துருக்கு. அப்போ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நாளைக்கே வந்து வருத்தம் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியரால் உரத்து வந்து இறந்து போகிறாங்களோ அவருக்கு வந்து ஒரு 50 லட்சம் தேவைப்படுது. பெரிய உதவிகள் தான் கிட்னி ஃபெயிலியருக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கைக்குள்ள வந்து அவங்கள்ட்ட உயிர் போகுதுன்னு அந்த டைமில் அவங்கள என்னென்று அந்த உதவி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. உண்மையிலே வந்து கேட்க இயலாது. அப்போ என்ன ஒரே வழி வந்து இந்த மீடியா மூலம் தெரியப்படுத்துகிற வழியில் தெரியப்படுத்துகிற மூலம் அவங்களுக்கான அந்த பணம் வந்து சேரும். இப்போ நாங்களே கிட்னி ஃபெயிலியர் நிறைய பேர் வந்து எடுத்து போட்டிருக்கோம். அவங்களுக்கான மறு உதவிகள் வந்து கிடைச்சிருக்கு. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய மாதிரியும் இந்த யூடியூப் இருக்குது. அப்போ எந்த வகையில் இதை கெட்டதுன்னு சொல்லி சொல்கிறதுன்னு ஏற்றுக்கொள்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாது. இன்றைக்கி நாங்கள் இதோடய ஸ்டாப் பண்ணிட்டு போனோம்னு சொல்லி சொன்னால் இப்படி இறக்குற நிலையில் இருக்கிறவங்க இவ்வளவுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்கிறவங்கள்ட்ட நிலைமையெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆக போகுது. இதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கான அந்த உதவிகள் வந்து கிடைக்காது. அப்போ அவங்கள என்ன செய்வாங்க அடுத்த கட்டமாக நமக்கு தெரியாது. நம்ம நல்லா இருந்தால் நம்ம ஓகே அப்படின்ற போயிடுவோம் வந்து. ஆனால் இன்னொருத்தங்களோட கஷ்டம் எந்த அளவில்
பூர்த்தி செய்யப்படுது என்று சொல்லி தெரியாது. உதவி செய்கிறதுக்கான மனப்பாங்கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு யார் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது. ஏனெண்டா அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. இப்போ நாங்களும் வீட்டு ஆரம்பத்தில் இருக்கக்குள்ள எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஜெயிச்சு கொண்டு இருந்தது வந்து நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம், இப்படி இருக்குது அப்படின்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கி போய் அதை அலசி ஆராயக்குள்ளாம் தெரியும் இத்தனை பேர் இருக்கிறாங்களா உண்மையிலே ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கூட. நாங்கள் நிறைய இடத்துல வீடியோக்குள்ளே போகக்குள்ள சொல்லுவாங்க வந்து, தம்பி மதியம் ஆகிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட இல்லை தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் இருந்த தம்பி, ஒரு 3 நாளாக சாப்பாடு இல்லாமல் இருந்த தம்பின்னு சொல்லக்குள்ள வந்து கஷ்டமாக இருக்கு. மீன் ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூட இருக்கிறாங்களா இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி வந்து, அதுவும் இலங்கையில் அப்படின்ற மாதிரி வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான உதவி எப்படியா எடுத்து கொடுக்கணுமன்ற ஒரே நோக்கத்தால் தான் இந்த யூடியூப்குள்ளே வந்து செய்கிறது. அப்போ இந்த நன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கான உதவிகள் வந்து செய்கிறது. அது மூலம் இதையும் சொல்லிக்கொள்ளும், நன்மைன்னு சொல்லிக்கொள்ள வந்து வீடியோ பதிவேற்றம் செய்கிறது மூலம் எங்களுக்குமான ஒரு பணம் டாலர் மூலமோ எது மூலம் வந்து யூடியூப் தருது எங்களுக்கு வந்து. அப்போ எல்லாருக்கும் ஒரு நன்மை கிடைக்குது. நாங்களும் ஒரு வீடியோ எடுத்து போட்ட மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் உதவி கிடைச்ச மாதிரி போகும், உதவி செஞ்சவங்களுக்கும் திருப்திகரமாக ஒரு உதவியை செஞ்சோம்ன்ற மாதிரியும் போகும். அப்போ வந்து இவ்வளோ நன்மைகளை வச்சுக்கொண்டு சரி இதை செய்வோம்ன்றது தான் பயணித்தது. ஆனால் இன்றைக்கு இந்த ஹெல்ப்பிங்கை விட போகிறோம்ன்றது தான் பெரிய கவலையாக இருக்குது. அதாவது இப்போ எங்களுக்கு என்ன சொன்னால், இப்போ 4 குடும்பம் நல்லா இருந்ததே, அதே மாதிரி இருக்கிற இன்னும் 400 குடும்பங்கள் இருக்குமே, அதுக்கான ஹெல்ப்பை பெற்றுக் கொடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு மைண்டோடு தான் ஒரு சைட்டில் ஷேர் பண்ணி கொண்டு இருந்தோம். அண்ட் அதே மாதிரி இப்போ நாங்கள் இன்னொரு சேனலும் ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம், எங்களுக்கே நல்லா தெரியும் எங்களோட ட்ரக் வந்து இது கிடையாது, இதுதான் எங்கள்கிட்ட பாதை. பட் என்ன தான் இருந்தாலும் அதில் இன்னொரு குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் நம்மளோட கரியரும் விடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்டர்டைன்மெண்ட் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக வந்து அந்த சேலரி வந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ அது பண்ணாட்டி நாங்கள் இது பண்ணாச்சும் எங்கள்கிட்ட பொழப்ப வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஆனால் அந்த குடும்பத்தோட நிலவரங்களை தான் யோசிங்க. ஸோ சம்பாதிக்கிறது என்று வந்துட்டு யூடியூப்பினூடாக சம்பாதிக்கலாம், ஆனால் என்ன பண்ணியும் சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு வழி வந்துட்டு அது ஹெல்ப்பிங் பண்ணி மட்டும்தான் சம்பாதிக்கலாம்ன்றது வந்து கிடையவே கிடையாது. என்ன வீடியோ பண்ணாலும் நம்மளுக்கான சேலரி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம எப்படி பண்ணுறோம், எந்த விதத்தில் பண்ணுறோம்ன்ற பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்து விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், இளம் பிள்ளைகளை வீடியோவில் காட்டுறது, சின்ன பிள்ளைகளை வந்து வீடியோவில் காட்டுறது, அதெல்லாம் உண்மையிலேயே வந்து தவிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதன் மூலம் நிறைய பிரச்சனைலாம் வந்தது, அது உண்மை. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் ஆரம்பத்தில், இதுக்கப்புறமா நாங்கள் போட போகிற வீடியோக்கள் எல்லாம் வந்து இப்படி தான் வரப்போகுது. அதாவது வயதான ஆக்களுக்கு, அப்படி இல்லைண்டா கடுமையாக அவசர உதவி தேவைப்பட்டு இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆக்களுக்கு, அப்படியான ஆக்களுக்கு மட்டும் நாங்கள் உதவி செய்ய போகிறோம் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அதுவும் வந்து இப்போ கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா இது தொடரலாமா, இது வேண்டாமா என்று சொல்லி நாங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் அந்த ஹெல்ப்பிங் செய்கிறதால கிடைச்ச நன்மைகளை பார்த்தா வந்து, உண்மையாக ஹெல்ப்பிங் செய்கிறதால இருக்கிற தீமையை வந்து பொதுவாக பார்க்க போகிறோம். எங்களுக்கும் சரி, உதவி கிடைக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை எங்களோட குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்குமே சரி, அது என்னென்ன தீமை, அதாவது என்னென்ன கெட்டது நடக்குது இது மூலம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அதாவது இப்போ ஒரு கிராமத்துக்குள்ள போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ அதுங்களுக்கு ஏழ்மையான குடும்பங்கள் ஒரு 7 பேர் இருக்காங்கன்னு சொன்னால், அந்த 7 பேரை தாண்டி ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிற 8வது குடும்பம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த 7 பேருக்குமான ஹெல்ப்பை பண்ணிட்டு போகும்போது அந்த 8வது குடும்பம் எங்களுக்கு பேசுகிற பேச்சும் எங்களுக்கு எதிர்த்து நின்று செய்கிற சில செயற்பாடுகளும், ஸோ அதுக்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். நாங்கள் போன சில இடங்களில் வந்துட்டு கல்லால் கூட எரிஞ்சிருக்காங்க, ஏன்னா அந்த குடும்பத்துக்கான ஹெல்ப் வந்து பண்ணலைன்னு சொல்லி. ஆனால் அந்த குடும்பத்தோட இந்த 7 குடும்பம் தான் கொஞ்சம் வறிய கோட்டில் இருக்கும். ஸோ அப்படியான பிரச்சனைகளும் இருக்குது. அதாவது என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு ஏரியாவுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டோம்னா, அந்த இப்பெல்லாம் சொன்ன மாதிரி வந்து அந்த ஏரியாவில் ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 பேருக்கு தான் உதவி செய்ய இயலும் அன்றைக்கு வந்து. அப்போ 5 பேருக்கு செய்யக்குள்ள வந்து மிச்சம் 3 பேர் சண்டை அடிப்பாங்க. ஏன் எங்களுக்கு உதவி செய்யலை, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டா போவாங்களோ, அப்போ உங்களுக்கு ஏதோ தந்துருக்காங்க, அதில் தான் நீங்கள் அவங்களுக்கு மட்டும் போய் உதவி செய்கிறீங்க, எங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த நிற்கிற இடத்துலேயே வந்து பிரச்சனை வரும். நாங்கள் கேட்டுருப்போம் நேரத்தில் வந்து அதுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட, உண்மையிலேயே அதுக்குள்ள கஷ்டப்பட்டவங்கள்ட்ட பேர் எடுத்தாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்கள ஒரு 50 பேர் தந்தாங்கன்னா நாங்கள் அந்த 50 பேருக்கான ஒரு நிவாரண பொருட்கள் தான் அந்த இடத்துக்கு கொண்டு போவோம். அங்கே போய்க்குள்ள வந்து இன்னும் ஒரு 2 பேர் வந்து நின்று சண்டை அடிப்பாங்க, எங்களுக்கு தெரியல எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி. எங்களோட மட்டும் இல்லை, அந்த பேர் எடுத்து தந்தவங்கலேருந்து எல்லாரோடையும் சண்டை அடிப்பாங்க. அதெல்லாம் சமாளித்து போலீஸ் பிரச்சனைகள் வந்து அதெல்லாம் சமாளிக்க வேண்டிய நிலைமை இந்த ஹெல்ப்பிங் வீடியோவில் வரும். அதை தாண்டி வந்து இந்த அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க தானே, அப்படி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்படிலாம் கஷ்டப்படும் இருக்காங்கண்டா
அவங்கள்ட்ட குடும்பத்திட்ட எல்லாம் கேட்டிருப்பான், எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ அவங்களோட அண்ணா வந்து சில டைம் கனடாவில் இருக்கலாம், இல்லை கட்டாரில் இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், அவங்கள்ட்ட எல்லாம் வந்து உதவி கேட்டிருப்பான். ஆனால் அவங்க உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்போ அவன் என்ன வேண்டாம், இதுக்கப்புறம் அவங்க உதவி செய்ய மாட்டாங்க, எப்படியாச்சும் இந்த உதவி தமக்கு தேவை. அப்போ இந்த டியூட்டி பேச தொடர்ந்து கவர்மெண்ட் விட்டு இவங்களை எங்களுக்கு கோல் எடுப்பாங்க. அப்போ கோல் எடுக்கிற டைம் நாங்கள் என்ன பண்ணி சொல்லிச்சுன்னா, ஓகே இவங்களுக்கான உதவி செய்ய முடியும் சொல்லி போய் அவங்கள்ட்ட கேட்டோன்னே, உங்களுக்கு ஃபேமிலி இருக்கிறாங்களா, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கல வந்து அவங்க சொல்லுவாங்க, ஓ ஃபேமிலி இருக்கிறாங்களா, அவங்களாம் எந்த உதவியும் செய்யறதில்லை, நீங்கள் எங்களுக்கு எடுத்து போடுங்க, எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் இவங்களை வீடியோ பண்ணி போட்டுருவோம். உண்மையிலே இன்னொன்று சொல்லி கொடுறோம், இதில் வந்து நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக வீடியோவில் பதிவேற்றம் செஞ்சதில்லை இதுவரைக்கும். வந்து நீங்கள் கட்டாயம் வீடியோவுக்கு வரணும், வீடியோக்கு வந்தால் தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நாங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சதில்லை. அதை தாண்டி வந்து நீங்கள் வீடியோக்கு வரலன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்றும் நாங்கள் சொன்னதில்லை. கண்டிப்பாக வந்து நாங்கள் அந்த இடத்துல போய் பார்க்கல வந்து கடுமையாக கஷ்டமான நிலையில் இருந்தால் நாங்கள் அப்போ சொல்லுவோம், சரி உங்களுக்கு வீடியோக்கு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு உண்மையான ரீசன் சொல்லுவாங்க. சொல்லிக்கல வந்து சரி ஓகேன்னு சொல்லி போட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலம் எடுத்து கேட்டு அதுக்கப்புறமா வந்து மறைமுகமாகவும் பண்ணிட்டு வந்த உதவிகளும் இருக்குது. அதை நீங்கள் நிறுவீங்கன்னு சொல்லி சொன்னால் அதையும் ஒரு வீடியோ தான் எடுத்து போடணும். எப்படி நாங்கள் அதை செய்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ நான் எடுக்கிற சம்பளத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாலும், நான் இன்னைக்கு வரைக்கும் 2 பிள்ளைகளுக்கு 10,000 மாதம் கொடுக்குறேன். ஸோ டோட்டல் வந்து ஒரு மாதத்துக்கு 20,000 கொடுக்குறோம், ஒரு வருஷத்துக்கு 2,40,000 என்ற சம்பளத்திலேருந்து 2 பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறேன். ஆனால் வீடியோ எதுவுமே போடலை. இந்த வீடியோ பார்க்குற அந்த 2 பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அந்த 2 பேரும் யார் அப்படிங்கிறது வந்து. அதை சொல்ல போனால் நீங்கள் அதை சொல்லி காட்டுறீங்க அப்படின்றது சொல்லுவாங்க வந்து. அப்போ உண்மையாக வந்து அது தவறு. அதை தாண்டி வந்து வாழ்க்கை டைமாக நாங்கள் யாரையும் வந்து வீடியோக்குள்ளே எடுக்கிறதில்ல. அது எங்களுடைய சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வீடியோ எடுத்து இவங்க அனுமதி அந்த வீடியோ எடுத்து போனதுக்கு அப்புறமா வந்து என்ன இவங்கள்னு சொல்லி சொன்னால், இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இவ்வளோ காலம் உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க, இவ்வளோ காலம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க கோல் எடுத்து கண்ட வாட்டுக்கு எங்களை சுதந்திரத்தில் கிளிப்பாங்க, கண்ட வாட்டுக்கு கெட்ட வார்த்தையை சொல்லி எங்களை வந்து பேசுவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து எங்களுக்கு உண்மையாக வந்து டிப்ரெஷன் ஆகும். ஏன்டா அவங்கள வந்து இப்படி பேசுகிறாங்க, இப்போ உங்களோட அம்மா அப்பா கூட உங்களை கெட்ட வார்த்தையால் பேசியிருக்க மாட்டாங்க, கல்லணை அப்படி உதவி செய்யணும் அப்படி இப்படின்னு காய்ச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொருத்தவங்களை வந்து பேசிக்கலாம் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் உள்ளாகும். இவனெல்லாம் யாரா வந்து பேசுறது, இவங்கெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கமேன்னு சொல்லி இதுக்கப்புறம் நித்தாட்டுவோமோ. இப்போ எங்களுக்கு சொல்கிறோம், இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முந்தி வந்து ஒரு பிரச்சனை வரைக்கும் வந்து நாங்கள் யோசிச்சாங்க இதோட நித்தாட்டிட்டு போவோம்னு சொல்லி. வீட்டாக்கள்லாம் ப்ரெஷர் படுத்துறவங்க இதுக்கப்புறம் தேவையில்லை இதை நித்தாட்டுன்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் அந்த மோட்டிவேட்டால் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சினாங்க. அப்போ வந்து இப்படி நிறைய பேர் வந்து எடுத்து ஏசுவாங்க. அதை தாண்டி வந்து இப்போ நாங்கள் யூடியூப்பால் வருமானம் வந்து என்ன செஞ்சாலும் சரி கொள்ளையடித்தான் செய்கிறாங்க. இவங்கள்ட்ட காசை கொள்ளையடிச்சிட்டாங்க. புலமையர் மக்கள் போடுற காசில் வந்து 1,00,000 கொண்டு கொடுத்தாங்கன்னா அதில் 20,000 திரும்ப வாங்கிட்டு வந்தாங்க, 10,000 திரும்ப வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படியான விமர்சனங்கள்லாம் கேட்டு அப்படி சொல்ல, நீங்கள் சொந்தமாக உழைச்சாலும் இது இன்னொருத்தவங்கள்ட்ட கொள்ளையடிச்சுன்ற பேர் தான் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உதவி செய்கிற மனம் வராது. உண்மையாக வந்து வறுக்கும் அந்த டைமில் வந்து என்னடா இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி. வேண்டாம் எங்கள்கிட்ட ஃபீல்டு உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நாங்கள் RJ KJலையும் வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு தான் இருக்கோம். அதுலேயும் வந்து எனி டைம் ஒவ்வொரு ஃபன் வீடியோ, சமையல் வீடியோ, அந்த வீடியோ வந்து ஒன்றா இருக்குது. இதை விட்டாலும் நாங்கள் எங்களால் செய்ய முடியும். அதுக்கான முடிவு தான் நாங்கள் இப்போயும் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இப்படியான கெட்ட பேர் வரும். நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் உங்களுக்கான கெட்ட பேர் வந்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்ணுறோம், மறைமுகமாக வந்து பண்ணி கொண்டு இருக்கும். அதை வந்து நாங்கள் சொல்ல வலிக்கிட்டால் இதையும் வழியில் கொண்டு வராங்க. நீங்கள் வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. உண்மைதானே. அது வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு நல்ல கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஒரு கோடீஸ்வரனாக இருந்ததுக்கு அப்புறமா வந்து நான் வந்து வலது கை கொடுக்குறது இடது கை காட்டாமல் செய்யலாம். உண்மையாக அது வந்து நான் எனக்கு இருக்கோ தெரியல, அந்த வீடியோ கிளிப் நான் எடுத்து 1 மணி ஆட் பண்ணுறேன். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து உண்மையிலே வீடியோ செய்யணுமன்ற, அதாவது உதவி செய்யணுமன்ற விருப்பம் நான் ஆரம்பத்தில் யூடியூப்பில் வரக்குள்ளே சொல்லி நான் வந்து எங்களுக்கு உண்மையாக வந்து ஒரு நல்ல உதவி, அதாவது லட்சக்கணக்கில் ஒரு எல்லையை தாண்டி வருதுன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக மற்றவங்களோட உதவியை நாங்கள் நாட மாட்டோம், நாங்களே அந்த உதவிகளை பண்ண போகிறோம் என்ற மாதிரி வந்து நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த கிளிப்புகள் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முந்தி என்று சொல்கிறேன். ஆனால் உண்மையாக வந்து எங்களோட நிலையும் மாறலை. எங்களோடையும் சேர்ந்து கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க, நாங்களும் வேலை செய்கிறோம், ட்ராவல் பண்ணுற காசு அப்படி இப்படியெல்லாம் பார்த்தா வந்து வீட்டு செலவு நான் பார்த்தா வந்து எங்களுக்கு மிஞ்சிறது 2 அளவு தான். அப்போ இப்படிடா நீங்கள் இந்த கார் எடுத்து அப்படி செஞ்சு நிறைய பேர் வந்து இந்த இடத்துல கேட்பீங்க. அதே மாதிரி சொல்கிறோம், கார் எடுத்ததும் வந்து லீஸில் ஓட்டு தான் எடுத்துக்கொண்டது வந்து. அதுவும் இப்போ உண்மையிலே வந்து ஒரு சில தவிக்கிற முடியாத காரணத்தால் வந்து அந்த காரையும் வந்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து காரையும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
சாதாரணம் தான். சாதாரணமாக பைக்லேயோ முச்சக்கர வண்டிலையோ தெரியும். அப்பயும் வந்து எங்களோட சம்பளத்தில் 2 பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறோம்ன்றது வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. அடுத்தவங்க பண்ணுறாங்களா இல்லையோ அது வந்து சொல்லி தெரியாது. ஆனால் எங்களோட வந்து சம்பளத்தில் வந்து 2 பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அந்த 2 பிள்ளைகளை வந்து யூனிவர்சிட்டி என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த காசு வந்து அடுத்த இன்னும் 2 பிள்ளைகளுக்கு மாற்றி விடுவேன். கார் எடுத்ததுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூர இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணணும், தூர இடங்களுக்கு போகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் கார் எடுத்து. இப்போ நீங்கள் எங்களோட பேக்ரவுண்டில் நீங்கள் எங்கே என்னென்ன வந்து விசாரிங்க, பழுகாமும் எங்கட வந்து புளியடி வீதி கிட்ட இவன்றது வந்து கிட்டத்தட்ட விபுலானந்தர் வீதி. ஸோ நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னா எங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் நாங்கள் அங்கே சொத்து வாங்கி போட்டிருக்கோம், இன்ஜுரி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே கழிப்பட மாட்டீங்க. நாங்களும் போது சாதாரண நிலையிலான இருக்கிறோம். அப்போ இந்த கார் எடுத்ததுக்கான நோக்கம் வந்து நாங்கள் தூரங்களுக்கு ட்ராவல் பண்ணோம்ண்டு அதையும் இப்போதைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்து அதை கொடுத்துட்டோம். அதான் உண்மை. அப்போ வந்து இப்போ சொல்லிப்பீங்க, சில பேர் யோசிப்பீங்களா அவங்களுக்கு உதவி வரதில்லை போல, அதில் இருந்தால் நீங்கள் காரை கொடுத்துட்டீங்க அப்படின்னு விமர்சிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. உண்மையிலே எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சரியாக தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். எங்களோட வருமானத்தை வச்சு கொண்டு தான் அந்த கார் எடுக்கிறதுக்கு முற்பட்ட நாங்கள். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு தேவை அதை வந்து வச்சிக்க முடியாத நிலை வந்து அதை கொடுத்துட்டோம். சரி, இது வந்து நிறைய தீமைகள். இதை தாண்டி வந்து வீட்டாக்களும் வந்து பயப்படுவாங்கள்ல, ஏன் நீங்கள் வந்து உதவி செய்கிறீங்க, உதவி செஞ்சதும் கட்டவே நல்லது செஞ்சதும் கட்டவே தானடா வாங்கணும், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நிற்பாட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு அப்படின்டா ஒன்றுகள் இறங்கிட்டோம், இதுலேருந்து வெளியில் வந்தால் சொல்லுவாங்க கொள்ளையடிச்சது போதும் பண்ணி தடித்து போய் தானேன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இறங்கிட்டு நின்றா சொல்லுவாங்க கொள்ளையடிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதான் உண்மையான நிலை வரைக்கும். அப்போ இதுக்காக அந்த சூடையும் தாங்கி கொண்டு அதில் மிதிச்சு கொண்டே நின்றுறாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு திடமான முடிவு எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமா வந்து நாங்கள் எப்படியான காணொலி மேக் பண்ண போகிறோம், இதுக்கப்புறமா வந்து எப்படியான வீடியோ மட்டும்தான் பதிவு செய்ய போகிறோம், அதாவது உதவி செய்கிறதா இல்லையான்ற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கோம். அப்போ நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய உதவிகள் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கெட்ட பேர் வந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த உதவியை முற்றுமுழுதாக நித்தாட்டிடுவீங்க. ஒரு பெரிய உதாரணமாக நான் சொல்கிறேன் வந்ததை. அப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து தண்டை சொந்த பணத்தை வச்சு கொண்டு உதவி செஞ்சு கொண்டு இருந்த ஒரு ஐயா, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அவர் பெருமளவில் கர்சாசாய் பண்ணுற மாதிரி வந்து யாழ்ப்பாணத்தில் வார மக்களுக்கு எல்லாம் வந்து அள்ளி அள்ளி வந்து உதவி செஞ்சு கொடுத்து கொண்டே இருந்தவங்க வந்து அதை நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிளாக் செய்கிற யூடியூபராக இருக்கட்டும், எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி வந்து அதை போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தவங்களே அதை இப்படி எல்லாம் உதவி செய்கிற ஐயான்னு சொல்லி. ஆனால் அவர் ஒரே இது மட்டும் சொல்லியிருந்தவர் வந்து இந்த பணம் வந்து காகிதம், இதை வந்து வச்சு மக்களோட மனசை வந்து இட போடக்கூடாதுன்னு சொல்லி அதை காலில் இப்படி கீழே போட்டுட்டு அதை காலில் அப்படி மிதிச்சவர். ஸோ அதை விமர்சித்து வந்து அவரே ஒரு மன உளைச்சலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்படி உதவி செஞ்ச ஒரு ஐயா வந்து இப்படி பணத்தை மதிக்கல, இவர் பணத்தை மதிக்காதாலான்னு இப்படி வந்து இருக்கிறார், ஆட்டம் போடுறார். உண்மையிலே வந்து அந்த மனுஷன் வந்து என்ன பணத்தை மதிக்கல, நல்லா தான் செஞ்சவர். எத்தனை பேருக்கு வந்து காசை கணக்கு இப்போ வந்து நீங்கள் உங்களோட சொந்தக்காரர்கிட்ட போய் கேட்டால் கூட எண்ணி தந்துடுவாங்க. அந்த மனுஷன் வந்து அள்ளி அள்ளி இந்த பிடிங்கன்னு சொல்லி எத்தனை பேருக்கு வந்து கொடுத்து கொண்டே இருந்தவர். வந்து அப்படிப்பட்ட ஒரு ஐயா வந்து இன்றைக்கு உதவியை செய்கிற வந்து எந்த ஊடகங்கள்லையும் பார்க்கலாம். அதான் எங்கிட்ட கேள்வி. அதாவது சொந்த காசில் பண்ணாலும் பண்ண மாட்டேங்கிறீங்க, இன்னொருத்தங்கள் வந்துட்டு உழைச்சி சம்பாதிச்சு தம்பி எந்த காசை வந்து உங்களுக்கு கொடுத்து விடுங்கன்னு சொல்லி அதை வண்டி கொடுத்தாலும் விட மாட்டேங்கிறீங்க. அப்போ அகமொத்தத்துல என்னதான் நடக்குது? அப்போ வந்து அந்த ஐயா அவரோட பணத்தில் உதவி செஞ்சு கொண்டு இருந்தவரை கூட விமர்சித்து இன்றைக்கு வந்து உதவி பெற முடியாமல் போயிட்டு. அப்போ உண்மையாக நான் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால், வெளியிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தான் இதை விமர்சிக்கிறாங்க. நீங்கள் விமர்சிக்கிறது பிள்ளை இல்லை. மற்றவங்களோட முகத்தை காட்டி வற்புறுத்தி சின்ன பிள்ளைகளோட முகத்தை காட்டி நீங்கள் வீடியோ போடாதீங்க என்று சொல்கிறது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து. ஆனால் அவங்கள வச்சு பிழைக்கிறோம்ன்ற சொல்கிறது தான் பிள்ளையான கருத்து. அதை நாங்கள் அடித்து சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னா யூடியூப்பால் ஒரு வருமானம் வருது என்றதை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து புரிஞ்சு கொள்ளணும். அப்போ சரி, இப்போ எங்களெல்லாம் விடுங்களேன், அந்த யாழ்ப்பாணத்தில் உதவி செஞ்சால் அந்த ஐயா என்ன செஞ்சது, அந்த அவரை சொந்த பணத்தை வந்து கொண்டு செஞ்சு கொண்டு இருக்கீங்களோ, நீங்களே அவரை விமர்சிச்சு நீங்களே அவரை விமர்சிக்காமல் இருந்திருக்கலாம். சரி, அவருக்கு காசை நிலத்தில் போட்டு மிதித்தது தப்புன்னு சொல்லுங்களேன், பிரச்சனை இல்லை, தப்பு தான், அதை வச்சுக்கணும். ஏன் அது மூலம் தான் எல்லாமே கிடைக்கிது. அப்போ அந்த பணத்தை எப்படி ஒரு ஆள் மதிக்காமல் மிதிப்பாருன்ற தப்பு. அவர் ஒரே தப்பு தான் பண்ணியிருந்தார். அதுக்கு முதல்ல எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கார், எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கார். அந்த உதவிகளை நீங்கள் எப்பயாச்சும் வந்து சொல்லியிருக்கீங்களோ, இந்த மனுஷன் இவ்வளோ எல்லாம் உதவி செஞ்சவர், இது மட்டும் தான் பிள்ளையாக செஞ்சுருக்காரு, ஒரு மன்னிப்பு கொடுப்போம்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களோ? இல்லை, அவரை விமர்சித்து இன்றைக்கு அவரை உதவி செய்யாத நிலைக்கு தள்ளி விட்டுறீங்க. அதால் உண்மையை யார் பாதிக்கப்படுறாங்க? உதவி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதான் உண்மை. அந்த மக்களுக்கு யார் இப்போ உதவி செய்கிறா? கேட்டால் பதில் இல்லை, ஒருத்தரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டைமாக நடந்து கொண்டிருக்கு. உதவி செய்கிற எல்லா யூடியூபர்ஸுமாக இருக்கும், வந்து எல்லா யூடியூபர்ஸும் என்ன சொல்லலாம், உதவி செய்கிற யூடியூபர்னால் பொதுவாக வந்து போடுறாங்க எல்லோரும். உதவி செய்கிற யூடியூபர் வந்து விமர்சித்து கொண்டு இருக்கிறீங்க. அவங்களும் ஒரு கட்டத்தில் நித்தாட்டினா
இதே மாதிரி தான் பின்தள்ளி, அதாவது தமிழ் சமூகம் இருக்கட்டும், இப்போ நாங்கள் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிற பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வடக்கு கிழக்கில் இருக்கிற ஆட்களுக்கு அண்ட் மலையத்துலேயும் போய் உதவி செஞ்சுருக்கோம். இப்போ அவங்களெல்லாம் வந்து அதே நிலைக்கு தான் திரும்ப தள்ளப்பட போகிறாங்க, அதே நிலைமை தான் கஷ்டப்பட்டு போகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக வேண்டி நாங்கள் இருக்கிறதெல்லாம் எல்லா பேரும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல வரல. எல்லாருக்கும் எல்லாராலையும் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் எங்களை மட்டும் சொல்லல, உதவி செய்கிற மொத்த யூடியூபர்ஸ் மாதிரி தான் சொல்கிறோம். மொத்த யூடியூபர் ஹெல்பிங் யூடியூபர்ஸ் மாதிரி தான் சொல்கிறோம். அந்த அத்தனை யூடியூபர்ஸ் மாதிரியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிறதால வந்து கண்டிப்பாக அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா எல்லாரும் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அதை தாண்டி வந்து உண்மையாக நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல பேச வந்ததுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையாக வந்து நிறைய உதவிகள் நாங்களும் செஞ்சுருக்கோம், நிறைய விமர்சனம் நாங்களும் கேட்டிருக்கோம். இதுக்கப்புறமா வந்து இந்த உதவியை தொடர தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நானும் பிறலானும் வந்து முடிவெடுத்திருக்கோம். அதாவது வந்து எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், வந்து வயசு வந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க வந்து என்னதான் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் அவங்களுக்கான உதவியை வந்து எங்களால் முடிஞ்சது அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணுமோ, அந்த எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பான்சர்மாரை வச்சுக்கணும் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சு விடுவோம். ஆனால் இதுக்கப்புறமா வந்து அவங்கள்ட்ட முகமோ எதுவோ காண்பிக்கப்பட மாட்டாது. அப்படி காண்பிக்கப்படுறதா இருந்தாலும் தெரியல. அதாவது முடிக்கப்பட வேண்டிய ஒரு சில வீடியோக்கள் இருக்குது. அதாவது இப்போ வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்க, சில பேருக்கு வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி அதை என்டர் பண்ணி முடிஞ்சு வந்து அந்த இது முடிக்க வேண்டிய, அதாவது நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு திரும்ப அவங்களுக்கு ரிப்பீட் உதவிகள் கிடைச்சது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15க்குள்ளே தான் அந்த ஃபெமிலிகள் இருக்கும். ஸோ அந்த ஃபெமிலிக்கான சேர்ந்த மறு உதவியில் கொடுத்து முடித்தோன்னு சொன்னால், இனி புதிதாக வந்துட்டு இளம் பிள்ளைகளோ இல்லை 18 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களாக இருந்தாலும் சரி, யாரையுமே நாங்கள் வீடியோ போடவே மாட்டோம். இதுதான் நாங்கள் எடுத்த ஒரே ஒரு முடிவு. அண்ட் வந்து ஹெல்பிங் வீடியோ இன்னும் வந்து நாங்கள் தொடர கண்டினியூ பண்ண மாட்டோம். அப்படி பண்ணுறதா இருந்தால் வந்துட்டு பரந்த அளவில் எப்படி சொல்கிற ஒரு நிவாரண பொதிகள் வழங்கப்பட வேண்டியதாக இருந்தால், வெள்ள அனர்த்தத்தில் வந்துட்டு ஒரு கிராமமே பாதிக்கப்படுன்னு சொன்னால் அந்த கிராமத்துக்கு அன்றைக்கு சாப்பாடு கூட இல்லை கஷ்டப்பட்டு சொன்னால் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பான்சர்மாரோட கதைச்சோ இல்லை சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டு அந்த கிராமத்திற்கான ஒரு ஹெல்ப்பை பண்ணுவோம். அதை தாண்டி வந்து நான் சொன்ன இந்த கிட்னி ஃபெயிலியரில் இருக்கிறாங்க, இல்லாட்டி கடுமையான அவசர உதவி தேவையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும், அதுவும் வயசானார்கள்னு சொல்லி சொன்னோம். அதாவது முக்கியமாக அதையும் சொல்லிக் கொள்ளணும். வந்து இப்போ பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி, ஆனால் அதை தாண்டி வந்து இப்போ தனிச்சு போய் இருக்கிற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். வந்து பிள்ளைகள்னு சொல்லி சொன்னால் ஒரு 22 வயது அப்படியான பிள்ளைகள் வந்து அப்படியான வயசு பிள்ளைகள் கேட்டாங்கன்னா மட்டும் நாங்கள் அவங்களோட முகத்தை மறைச்சி கொண்டோ இல்லை அந்த உதவி எப்படி செய்யலாமோன்றது நல்ல ஆழமாக யோசித்து தான் இனி வந்து அந்த வீடியோக்கெல்லாம் வந்து நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். அவங்களுக்கு அந்த மறு உதவிகளோ எதுவோ கிடைக்கலாட்டியும் அதை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் முதல் தரமாக வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நாங்கள் கடுமையான, அதாவது நீங்கள் சொல்கிற நீங்கள் விமர்சிக்கிறது வந்து இப்படியான ஆக்களை வந்து வீடியோவில் காட்ட வேணாம், இப்படியான கதைகளை வந்து வீடியோவில் கதைக்க வேணாம், அப்படியான கதையெல்லாம் தவிர்த்து நாங்கள் முதலே தவிர்த்து தான் வீடியோ போடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ அதையும் தாண்டி சில மிஸ்டேக்கள் விட்டுருப்போம் தானே, சின்ன பிள்ளைகளை வந்து வீடியோவில் ஆடிப்போம், அதெல்லாம் வந்து முற்றாக தடை செய்கிறோம். இதுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்படியான ஒரு வீடியோக்களும் வந்து நாங்கள் செய்ய போகிறது இல்லை. அதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த டைட்டில் வச்சுருந்தாங்க, ஆர்ஜி தமிழால் வந்து எந்த விதமான உதவிகளும் செய்யப்பட மாட்டாது என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தாங்க. இனி அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இப்படியான உதவிகளை வந்து செய்ய மாட்டோம். அண்ட் அதோட சேர்த்து இனி ஆர்ஜி தமிழாவில் நீங்கள் பழையபடியை வந்து நிறைய வேறு வீடியோக்களை வந்துட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க யூடியூப்பால் வந்து நீங்கள் உழைக்கிறீங்க வாழ்கிறீங்கன்னு சொல்லி, யூடியூப்பை எல்லாராலையும் வந்து செய்ய முடியாதுங்க. அதாவது ஒரு விவசாயியால் தான் விவசாயம் பண்ண முடியும். இப்போ இப்போ லண்டனோ கனடாவோ யூகேல வந்துட்டு படித்த ஒரு படியினால இங்கே வந்துட்டு மண்பட்டி கொடுத்து வரம்பு கொடுத்துட்டான்னு சொன்னால் அந்த படி எனக்கு வந்து தெரியாது. அப்போ அந்தந்த தொழில் அந்தந்த அவங்களுக்கு அந்த திறமை இருக்கிறவங்களால மட்டும்தான் அது வந்து பண்ண முடியும். ஸோ சம்பாதிக்க முடியுமே அப்படிங்கிறதுனால வந்துட்டு உள்ள இருக்கிற ஒருத்தங்கள்ட்ட கத்தியை கொடுத்து நீ ஒருத்தவங்களை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து சரியாக பண்ணுன்னு சொன்னால் ஒரு டாக்டராக மாற முடியாது. அந்தந்த திறமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த வழியில் சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். ஸோ எங்களுக்கு இருக்கிற திறமையை வச்சுக்கொண்டு நாங்கள் யூடியூப்பினோடாக வந்துட்டு இன்னும் வளருவோம், மற்றவங்களையும் வளர்த்து விடுவோம் என்று சொன்னால் அதுதான் எங்கள்கிட்ட ஃபீல்டு. மீடியா ஒன்று கொண்டு வரணும், அதுக்குள்ள நிறைய பேருக்கு வந்து மீடியா திறமை இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும், அதுதான் எங்கள்கிட்ட ஒரு ஆசை. இப்போ எங்கள்கிட்ட அந்த டைமில் ஆரம்பத்தில் நிறைய விருப்பங்கள் டேலண்ட்கள் இருந்தும் எங்களுக்கு அந்த தேவைப்படுற கருவிகள் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கணும் அப்படியான இதுகள் வாங்கி தரது கூட உங்களுக்கு ஒருத்தருமே இல்லாமல் இருந்தவங்க. ஆனால் அந்த டைமில் நாங்கள் நிறைய கவலைப்பட்டிருக்கோம், நிறைய அழுதும் இருக்கும்னு சொல்லலாம். அந்த அழுதும் இருக்கும். அப்போ வந்து இப்போ அப்படி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணுன்றதான் எங்களோட நோக்கம். இதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு நிறைய ஐடியா இருக்குது, வேறு சேனலில் க்ரியேட் பண்ணி இந்த சேனல் ஆர்ஜி தமிழால் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்கள் உள்ளே கொண்டு வர போகிறோம். ஏன்னா பழையபடி தொடர போகிறோம். இந்த ஹெல்பிங் வீடியோவை முடிச்சா செஞ்சு கொண்டு இருக்காமல் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ஏன் நீங்கள் இந்த வீடியோ போட்ட நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானேன்னு சொல்லி கேட்பீங்க. வந்து உண்மையாக நாங்கள் சொல்கிறோம், வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை, ஆனால் இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் இந்த முடிவு. அதை தாண்டி வந்து ஹெல்பிங் வீடியோஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாம் தான் ஹெல்பிங் வீடியோஸ். ஏன்டா
நாங்களும் தான் ஹெல்பிங் வீடியோ செஞ்சு கொண்டிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மொழியை வந்து ஒருத்தங்க கொச்சப்படுத்தி பேசுகிறாங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ் மொழியை இன்னொரு மொழிக்காரங்க வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறாங்கன்னு சொன்னால், அந்த மொழி பேசுகிற எல்லா பிறந்தான் வந்துட்டு கொந்தளிப்பாங்க, பேசுவாங்க, திசுவாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ கொந்தளிக்கல, நாங்கள் வந்து எங்களோட கருத்துக்களை சொல்கிறோம். உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து உதவி செய்கிறதால என்ன தீமைகளை அடைஞ்சோம், என்ன நன்மைகளை அடைஞ்சோம். நன்மைகளை அடைஞ்சதுன்றதை தாண்டி தீமைகளை தான் அடைஞ்சிருக்கோம். நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பிள்ளைய வந்து எங்களுக்கும் அந்த டைமில் அந்த இது இல்லை. அப்போ சின்ன பிள்ளைய வந்து ஒரு வீடியோவில் காட்டினதால் வந்து அந்த ப்ளோர் பண்ணி நம்ம காட்டினதால் வந்து பிறகு கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் வந்து சிறை வாழ்க்கை அனுபவிச்சோம். அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெளிவூட்டினவங்க வந்து இதுக்கப்புறமா நீங்கள் சிறுவர்களை காட்டக்கூடாது, இப்படி ஒரு சட்டம் இருக்குது, இப்படி வந்து அவமதிக்கக்கூடாதுன்ற வந்து சொல்லியிருந்தவங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சிறுவர்களை காட்டுறதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து கொண்டு வந்துட்டோம். அப்படியே வந்து ஃபுல்லாக தவிர்த்து கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக தவிர்க்கப்பட போகிறது. இதுக்கப்புறமா வந்து இந்த வித எதுவும் வந்து வராது. அப்போ உண்மையாக வந்து விமர்சிக்கிற நீங்கள் விமர்சிக்கிறீங்கோ அது பிரச்சனை இல்லை. உண்மையாக பிள்ளை செஞ்சால் நீங்கள் யாரையும் விமர்சிக்கலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. யாரும் வேண்டாலும் கதைக்கலாமே, அது சரி. ஆனால் பிள்ளை செய்யாமல் வந்து யாரையும் வந்து கதைக்காதீங்க. இப்படியேண்டா உதவி செய்கிறீங்க, நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்கன்னு வந்து சொல்ல வேண்டாம், அது வந்து பிள்ளையான கருத்து. ஆனால் உதவி செய்கிறவங்க நீங்கள் இப்படி வீடியோ போடுறீங்க, அப்படி வீடியோ போடுறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ நாங்களும் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்கிறோம், சின்ன பிள்ளையோட ஒரு மூத்த காட்டினோம்டா, இந்த பிள்ளையோட மூத்த காட்டின வந்து பிள்ளை நீங்கள் உருக்கபூர்வமாகவோ இல்லை ஆணித்தனமாக சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்களும் அதை ஒத்துக்கொள்வோம். அது உண்மை, அப்படியானது தான். இப்போ எப்படி சொல்கிறோம், நீங்கள் பிள்ளை செஞ்சால் கண்டிப்பாக அது நாங்கள் கொள்ளையடிச்சா நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஏன் பிரச்சனை இல்லை என்று சொல்லி இருக்கலாம். உண்மையாக சொல்கிறாங்க, அப்போ நம்ம அமைதியாக தான் இருக்கணும் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி சொல்லிக்கல வந்து உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தின் முடிவு தான் இன்றைக்கு நாங்கள் எடுத்த முடிவு. ஆர்ஜே தமிழால் எந்த விதமான ஹெல்பிங் வீடியோஸும் இனி வராது. வயதானவங்களுக்கு மட்டும் இல்லை, கடுமையான உதவி தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கப்புறமா வந்து அதுவும் நல்லா ரிசர்ச் பண்ணி இதுக்கப்புறமா அவங்களை பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சு தான் நாங்கள் பண்ணுவோம். அதான் உண்மை. இப்போ திடீரென்று வந்து இவ்வளோ பிரச்சனை போய்கொண்டிருக்கு, அதில் இருந்தால் நீங்கள் இந்த ஹெல்பிங் எல்லாம் நித்தாட்ட போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சொல்கிறோம், முழுமையாக ஹெல்பிங் நித்தாட்டலை. ஏன் முழுமையாக நித்தாட்டினா வந்து நீங்கள் சொல்லுவீங்க வந்து கண்டிப்பாக கொள்ளையடிச்சுட்டானாலும் அதான் ஓடப்போறானு சொல்லுவீங்க வந்து அதையும் இது இந்த இடத்துல பதிவு சொல்லி செஞ்சு கொள்ளணும். இப்படி நீங்கள் சொல்கிறீங்க தானே, போதிய அளவு கொள்ளையடிச்சுட்டானே அதான் ஓடப்போறானு சொல்லி நீங்கள் யாராச்சும் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அப்படி கொள்ளையடிச்சதுக்கான ஆதாரம் உங்கள்ட்ட எதுவும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு மேலே வந்து விமர்சிக்கலாம். அதை நாங்கள் சொல்லுவோம், மானித்தனம் வேண்டாம், எங்களுக்கு தெரியும் நல்லா நாங்கள் இப்படி செயற்பட்டேன்னு சொல்லி. எங்களோட ஒரு சின்ன வில்லாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் அப்படி வீடியோவில் காட்டுவோம். இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், இந்த வில் இருக்குது 36,200 36,600 சொல்லி அவங்களோட கையில் மிச்சத்தை வந்து அப்படியே ஒப்படைப்போம். அதை வந்து அப்படியே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோவுக்கும் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் பதிவேற்றம் செஞ்சுருப்போம். அதை வந்து கண்டிப்பாக கொள்ளையடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உதவி செஞ்சவங்களுக்கு தெரியும் எவ்வளோ காசு தந்தவங்கன்னு சொல்லி. அதை நாங்கள் சொல்லக்குள்ளே இப்போ கனடாவிலேருந்து இவர் வந்து இவ்வளோ தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லக்குள்ளே வந்து அவருக்கு தெரியும் என்ற காசு கொள்ளையடிக்கப்பட்டது, நான் 50,000 கொடுத்துருந்தேன், அவன் 30,000 தான் கொடுத்துருக்கானு சொல்லி அவர் நினைச்சிருவார். கண்டிப்பாக வந்து சமூக வலைத்தளங்களில் ஓப்பனாக பதிவேற்றம் செய்கிறத வந்து கொள்ளையடிக்க முடியாது, அதான் உண்மை. ஆனால் யூடியூப் மூலம் வருமானம் வருது ஒன்று கேட்டால் வருது, அது சாதாரணமாக எந்த வீடியோ செஞ்சாலும் வரும், அதான் உண்மை. அதில் யூடியூப் ஹெல்பிங் வீடியோ செஞ்சாலும் வரும், அது மூலம் வர வருமானம் தான் எங்களுக்கு வந்து போதிய அளவாக இருக்குது. அதை வந்து கொண்டு எங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதை நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒப்புக்கொள்வோம். கண்டிப்பாக இப்போ நாங்கள் உதவியை விடுறதாலேயோ இல்லை உதவியை குறைக்க போகிறோம்னு சொல்கிறதால வந்து நீங்கள் விமர்சிப்பீங்க, விமர்சனம் என்ன வந்து செய்து கொள்ளுங்க. ஆனாலும் இனியும் நாங்கள் பாரி விமர்சனத்துக்குள்ளே வந்து உள்ளாகாமல் இருக்கிறதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹெல்பிங் வீடியோஸுகளையும் வந்து நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம். இனிமேலேருந்து இந்த குடும்பங்களுக்கு நாங்கள் பண்ணி முடிக்க வேண்டிய ஹெல்பிங் இருக்கோ அதை பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோக்குள்ளேயும் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு பெரிய கிராமங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவிலான உதவிகள் தேவைன்னு சொன்னால் நிறைய ஸ்பான்சர் மார்கிட்ட கேட்டு அதையும் வந்து முடிச்சு கொடுத்துட்டு நாங்கள் வந்து லீவ் ஆகிறோம். தயவுசெய்து இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வேணாண்டா சாமின்ட்டு நாங்களும் சிவசிவாண்டு அடுத்த மனுஷனை போல வந்து இருக்கப்பறம் இனி யார் வந்து என்ன பண்ணாலும் நம்மளுக்கு கவலை இல்லைன்ற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் நாங்களும் இருக்க வேண்டியதுக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதான் ஏன் கட்ட பேர் நாங்கள் வாங்கணும், சும்மா தேவையில்லை வாங்க தேவையில்லை, நமக்கு அவசியம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீ இப்படி செஞ்சு நன்மை எடுக்க தானே வேணும், இதெல்லாம் செய்ய தேவையில்லை, நீ விடுத்து போங்கன்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. அப்போ உண்மையாக வந்து சரி அது பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் உங்களை வேண்டுகோளுக்கு இணங்க கண்டிப்பாக நாங்களும் அதை வந்து முடிவெடுப்போம். விமர்சிக்கிறவங்க விமர்சிச்சு கொண்டே இருங்கோ, பிள்ளை செஞ்சால் விமர்சிக்கிறதுல எந்த வித தப்பும் இல்லை. பிள்ளை செய்யாமல் மொத்தமாக எல்லாரையும் சேர்ந்து விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வந்து இந்த வீடியோவில் யாரையாச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை இவரை தான் குத்தி கதைக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் கதைக்கலை. இப்போ கொஞ்ச நாளாக சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதையும் விமர்சித்து கொண்டிருக்கிறவங்களையும் பார்த்து நாங்கள் வந்து அந்த இது வந்து எங்களுக்கும் ஒரு மாதிரி வந்து கில்டி ஃபீல் இருந்தது, என்னடா இப்படி செஞ்சு கொண்டிருக்கிறாங்களேன்னு சொல்லி. அதை தாண்டி வந்து இப்போ எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி எங்களுக்கும் பழக்கம்,
ப்ளாக் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஹெல்பிங் செய்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் பழக்கம், எல்லாரோடையும் நாங்கள் கதைச்சிருக்கோம். தனிப்பட்ட முறையில் அவங்களோட கருத்தை வந்து பகிர்ந்து கொள்வது வந்து என்னென்னு பகிர்ந்து கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. என்னவோ செஞ்சு கொள்ளுங்கோ, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, யாரையும் குத்தி காட்டி நாங்கள் கதைக்கவும் இல்லை. எங்களோட அனுபவத்தை தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். இதுக்கப்புறமா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற இதையும் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். முழுக்க முழுக்க எங்களோட ஓப்பனிங். அடுத்து நாங்கள் அடுத்த கட்ட நகர்வு எங்களோடது என்ன அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தோம். யாரோட மனசும் புண்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பேசுனது கிடையாது. அப்படியும் அதே மாரி புண்படுற மாதிரி ஏதாச்சும் பேசுறது அது எங்களுக்கு தெரியாது. அதுக்காக வேண்டி நாங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி பேசியிருந்தா சப்போஸ். ஸோ இவ்வளவுதான். இதை சொல்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இதை பதிவு பண்ணது. தயவு செய்து இனிமேல் நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு குடைச்சலும் வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம். அண்ட் அதே மாதிரி தயவுசெய்து யாரும் எங்களை வந்து விமர்சனம் பண்ணணும்னு சொல்லி ஏதாச்சும் வச்சுக்கொண்டு விமர்சனம் பண்ணணும்னு சொல்லி யோசிக்காதீங்க. என்ன சொன்னால் அந்த டைத்தை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம்ன்றதை வந்து பாருங்க. ஏன்னா நாங்களும் வேறு பாதையில் போகிறோம். இது தேவையில்லை, இனிமேல் தேவையில்லைன்ற அளவுக்கு தள்ளப்பட்டுட்டோம். நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், சிம்பிள் வார்த்தை. ஆமாம், அதாவது ஹெல்பிங் நீங்கள் அது ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க, அதை வச்சு கொண்டு நீங்கள் பாறையில் நல்லா கொள்ளையடிச்சிட்டீங்க, நல்லா இருக்கிறீங்கடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளேருந்து நாங்கள் வேண்டின அடிகளும் உதைகளும் பேச்சுக்களும் மேய்ச்சிகளும் வேதனைகளும் அப்போ நிறைய. இப்போ எப்படி இருந்தால் வெளிநாட்டிலேருந்து கரெக்ட் டைமுக்கு கோல் எடுப்பாங்க, அதை ஹேண்டில் பண்ணணும். அதை தாண்டி இங்கிருந்து உதவி கட்டுக்கொண்டு கோல் எடுப்பாங்க, அதை சரியாக ஹேண்டில் பண்ணணும். காசு வார பணத்தை வந்து சரியாக கொண்டு சேர்க்கணும். அரசாங்கத்துக்கு முரண்பாக வந்து எதுவும் பணங்கள் வந்தாலே பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நிறைய பேங்குக்குள்ளே நிறைய என்கொயரிக்கு போயிருக்கும் இது வரைக்கும். வந்து அப்படியான பிரச்சனை எல்லாம் வரும், அதை சமாளிக்கணும். பேங்கில் காசு ரிசீவ் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்களுக்கான உதவிகள் கொடுக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒருத்தவங்களுக்கு கோழி கூட அடிச்சு கொடுக்க போகிறோம்னா அந்த கோழி கொடுக்க அடிக்கிறவங்களை பிடிக்கணும், அதை அடிக்கணும், அதை முடிக்கணும். ஐயோ 1000 பேர் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எப்பா போலீஸ் என்கொயரியும் பார்த்தாச்சு, பேங்க் என்கொயரியும் பார்த்தாச்சு, பியூஎஸ் என்கொயரியும் பார்த்தாச்சு. நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. அப்போ வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சாதாரணமாக ஒரு பிளாக் எடுக்கிறோன்னா நம்ம மேலே போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இதுக்குள்ளே வந்து உதவி செய்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதுக்காக வந்து பிளாக் செய்கிறது ஈஸின்னு சொல்லலை. ஏன்னா எங்களுக்கு இதுக்கப்புறம் நான் செய்ய போகிறது பிளாக் தான். நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும். வந்து நிறைய பிளாக் பண்ணியிருக்கோம், இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். வந்து அப்போ இனி வந்து நல்ல நல்ல விஷயங்களை, அதாவது ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்கள் அண்ட் எங்களுக்கு புதுசாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஆர்ஜி தமிழா சேனலில் வந்து பதிவேற்றம் செய்வோம். அதே மாதிரி சமைச்சு போடுறது, என்டர்டைன்மெண்ட், பேரண்ட்ஸை வச்சுக்கொண்டு அப்படி எடுக்கிற வீடியோக்கள் வந்து ஆர்ஜி வித் கேஜியில் வரும். அதே மாதிரி வந்து இன்னொரு சேனலும் வெகு சீக்கிரத்தில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்த கட்டமாக இன்னும் சில பேரை வந்துட்டு உள்வாங்கி அவங்களுக்கான, அதாவது நாங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் தான் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ இதெல்லாம் அடுத்த கட்ட ஒரு நகர்வு. நாங்கள் மறுபடியும் வந்து யாரோட மனசு வந்து புண்படுற அளவுக்கு பேசி தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு காணொலி சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.